லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா திருமாரா, நான் உண்மையதான் சொல்றேன். இந்த குழந்தை யாரோட குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நாமளே இத வளர்க்கலாம். ஆனா அந்த ரிப்போர்ட்ட பிரிச்சு அதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாத்துறேன். ரிப்போர்ட்ட பிரிச்சு பாருப்பா. குழந்தை யாரோடதா இருந்தாலும் பரவாயில்லமா, நாமளே வளர்க்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்குமா ரிப்போர்ட்ட பார்க்கணும்? இந்த ரிப்போர்ட்ட பார்க்க வேண்டிய அவசியமே இல்லமா. பெருமையா இருக்கா ஆதிரா? என் குழந்தை மேல உனக்கு இருக்கிற புரிதலும் அன்பும் என் அம்மாவுக்கு இல்லையே. மகிழினி என்னோட குழந்தைதான். இவ ஏன் குழந்தைதாங்கிறதுக்கு எனக்கு எந்த வித சாட்சியும் தேவையில்லை. இவ ஏன் குழந்தைதான். வாதிரா, வீட்டுக்கு போலாம். என்ன நினைச்சனோ அதுவே நடந்திருக்கு. நான் என்ன ஆசைப்பட்டனோ அதே நிறைவேற்றி வச்சிருக்கேன். அவர் குழந்தைய ஏத்துக்கிட்டாரு. அவரே அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு போடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ஒரு நொடியில என் முன்னாடி இருந்த அத்தனை தடைகளும் விலகிட்ட மாதிரியும், நான் சொர்க்கத்துல இறங்கிட்ட மாதிரியும் என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டு, எனக்கு இது மட்டும் போதாது, அவரு முழுசா மனசு மாறணும், முழு மனசோட என்னை ஏத்துக்கணும், மகிழ்னிய நல்லா பாத்துக்கணும், எனக்கு கிடைக்காததெல்லாம் மகிழ்னிக்கு கிடைக்கணும். மகிழ்னி படிக்க போகும்போது அப்பா ஒரு கையிலையும் அம்மாவை மறு கையிலையும் புடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நடக்கணும். இப்பதான் ஒரு நல்லது தொடர ஆரம்பிச்சிருக்கு. அதுல எந்த தடையும் வந்துடக்கூடாது.
செல்லக்குட்டி என்ன பண்றீங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா? அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அத நீங்க அம்மா கிட்ட சொல்லிடுறீங்களா? அப்புறம் இனிமே எக்காரணத்தை கொண்டும் உன்னையவோ அம்மாவையோ அப்பா விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்க 2 பேரையும் அப்பா கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். ஆமாதிரா, நான் மாறினது உண்மைதான். இனி உனக்கு, குழந்தைக்கு, எனக்குன்னு தனித்தனியான வாழ்க்கை இல்ல. மொத்தமா ஒரே வாழ்க்கை தான், நம்ம வாழ்க்கை. அதுக்கு நான் பொறுப்பு. இனிமே உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. அப்புறம் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு, ஆணையம் விட்டு போது வந்துச்சுன்னு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. புரியுதா? ஏய், என்ன சொல்ற ஆதிரா? உங்களுக்குள்ள ஒரு அண்ணியன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் ஒரு நேரம் ஹீரோவாவும் இன்னொரு நேரம் வில்லனாவும் மாறி மாறி வெளியே வந்துட்டு இருக்கான். இப்ப பேசிட்டு இருக்கிறது அவனா இவனான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆதிரா, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் குழந்தைய நானே சந்தேகப்பட்டிருக்கேன். DNA டெஸ்ட் வரைக்கும் போய் எனக்கு என் மேலேயே கோபம் வருது ஆதிரா. நீ மட்டும் இல்லைன்னா நான் இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போயிருப்பேன் ஆதிரா. என் வாழ்க்கையில என்ன நானே மன்னிக்க முடியாத ஒரு தப்பு பண்ணிருப்பேன். நான் உன்கிட்ட இதை சொல்லி ஆகணும் ஆதிரா. ஆதிரா, from the bottom of my heart, thank you so much ஆதிரா. நீங்க பாரு, நீ என்ன நம்பலாம், முழுசா நம்பலாம். பார்க்கலாம். ஏய், இன்னும் டவுட் இருக்கா என்ன உனக்கு? ஆமா, உங்க ஹிஸ்டரியில அப்படிதானே இருக்கு. உங்க நடவடிக்கையெல்லாம் எப்ப எப்படி மாறும்னு யாருக்கு தெரியும்? சரி, காஃபி சாப்பிடலாமா? நல்ல விஷயம்தான். நீங்க போட்டு எடுத்துட்டு வர போறீங்களா? ஏன், நான் போட்டு தர மாட்டேனா? இன்னொரு நாள் அந்த சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கறேன். இன்னைக்கு வேண்டாம், இருங்க வரேன். நீங்க விடுங்க விடுங்க, சொன்ன கேளுங்க. துப்பட்டாவை விடுங்க. எங்க விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. ப்ராமிஸ் ஆதிரா, நான் இழுக்கல. என்ன நடக்குதுங்க? இந்த மோகினி என் பையனை மயக்காம விட மாட்டா போல இருக்கு. நிலைமை
நிலைமை ரொம்ப மோசமாகிறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுமே. ஆதிரா மேல ஏதாவது பழிய போட்டு அவளை திருமாறன் கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும். என்ன பண்றது? இந்த நேரம் பார்த்து எந்த யோசனையும் மண்டைக்குள்ள வரமாட்டேங்குதே. முதல்ல இந்த குழந்தைய வீட்டுல இருக்கவே விடக்கூடாது. அதோட கட்டம் சரியில்லாம போனதுனாலதான் இப்படி கொண்டதெல்லாம் நடக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? வயிறு எரியுது. சாரு, என்ன சாரு, ஏன் ஒரு மாதிரியா பாக்குற? நான் காலையில இருந்து சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கேன் அகிலா. என்ன சாரு சொல்ற? நீ பக்கத்துல போய் டிஃபன் சாப்பிட்டு வர வேண்டியதானே? குடிச்சிருக்கியா? சாரு, அது உனக்கு தெரியாதுல்ல. நாம அவங்களோட சேர்ந்து குடிக்கலன்னு வை, அவங்க கிட்ட நம்ம நெருங்கி பேச முடியாம போயிடும்ல. எதுவும் பேச முடியாட்டி எப்படி உரிமையா சான்ஸ் கேட்கறது சொல்லு? என்ன சாரு, என் மேல உனக்கு சந்தேகமா? நான் குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கேன்னு யோசிக்கிறேன், அப்படிதானே? சாரு பாரு சாரு, உன்னை ஒரு பெரிய நடிகாக்கி பார்க்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை தெரியுமா? அதுக்காக எவ்வளோ உழைக்கிறேன்னு உங்ககிட்ட வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. இங்க பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை ஒரு பெரிய டைரக்டர் முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்கிறேன், சரியா சாரு? அப்பதான் நீ என்ன யாருன்னு புரிஞ்சுப்ப. நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோமான்னு எனக்கு பயமா இருக்கு அகிலா. எனக்கு குழப்பமும் கோவமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை சாரு, நம்ம சரியான ரூட்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நாம எல்லாத்தையும் அடைஞ்சிருவோம். என்ன சாரு, நீ என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க? நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு அகிலா. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு தகவலும் இல்லாம இப்படி இருந்தா நான் எப்படி உன்னை நம்புறது? ரூம்ல ஒருத்தி காத்துட்டு இருப்பாளேன்னு உனக்கு கொஞ்சமாச்சு நினைப்பு இருக்கா இல்லையா? என்ன சாரு, நான் குடிச்சிருக்கேனா இல்ல நீ குடிச்சிருக்கியா? திரும்ப திரும்ப ஏன் அதையே பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நான் தான் எல்லாத்துக்கும் உனக்கு பதில் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ண குடிக்க வேண்டியதா போயிடுச்சு, விடுச்சாரு. எனக்கு என்னமோ தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு தோணுது. ஸ்டாப் இட் சாரு. இங்க பாரு, எதை வேணாலும் பேசு, ஆனா எடுத்த முடிவு மட்டும் தப்புன்னு பேசாது. என்னால தாங்க முடியாது சாரு. இங்க பாரு சாரு, என்னை எவ்வளவு விரும்பினான்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியும். அந்த மறைச்சேன்னா உன்னை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாரு, ரொம்ப கஷ்டமாயிரும். இங்க பாரு, நம்ம காலம் பூராவும் நல்லா இருக்கும், சரியா? நீ வேணா பாரு, ஒரு கட்டத்துல நம்ம முன்னாடி கை கட்டி வந்து நிக்க போறாங்க சாரு.
எழுதி வச்சுக்கோ சாரு, இது கண்டிப்பா நடக்கும். என்னால எதையும் நம்ப முடியல அகிலா. என் மூளையில ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குது. நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் சாரு உயிரோட இருக்கணும்? ஏன் அகிலா, என்ன அகிலா இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? பின்ன என்ன சாரு, நான் உனக்காக, உன்னோட எதிர்காலத்துக்காக, நம்ம வருங்காலத்துக்காக எப்படியெல்லாம் போராடிட்டு இருக்க. நீ என்னடா என்ன இன்னும் முழுசா நம்பாமலே இருக்கிய சாரு? உன்னை நம்பாம தான் நான் உன் கூட ஓடி வந்தனா? நான் யோசிக்கிறது உன்னை பத்தி இல்ல, நம்ம சூழ்நிலைய பத்தி. நம்ம கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல, நினைக்கிறதெல்லாம் நடக்காத மாதிரியே இருக்கு. சாரு, கண்டதையே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காது. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. இனிமே நடக்க போறது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. நீ ஒரு பெரிய நடிகையாகிறத யாராலையும் தடுக்க முடியாது சாரு. என்ன சாரு, இன்னும் கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தூக்கம் வருது. தூங்கினா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுது. நீ படு. ஐயோ சாரு 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 சாரு, நீ சாப்பிடலையே சாரு. டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு வேண்டாம், நீ படுத்து தூங்கு. அப்படியா? கண்டிப்பா வேணாமா? வேண்டாம், நீ படு. சரி, ஓகே. இது முன்னாடியா பின்னாடியா? ச்சே, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. இதை எப்படி வைக்கணும்? என்னது இது? இதுதான் டிஎன்ஏ ரிப்போர்ட். குழந்தை திருமாறனோடது இல்லங்கிறதுக்கான சாட்சி. கிழிச்சு போட்டதா? எதுக்கு அள்ளிக்கிட்டு வந்து வச்சிருக்க? இதுல இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு. அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைய துரத்துறத பத்தி பேசிட்டு இருக்க. அது ஒண்ணும் அவ்வளவு சீக்கிரம் நடந்துராத அத்தை. அவ என்னோட குழந்தை, இந்த வீட்டோட வாரிசு. அனாதைக்கு இன்னொரு அனாதை சப்போர்ட்டா? ஏய், நீ பேசுறது உனக்கே சரியா இருக்கா? பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தை என்னமா பாவம் பண்ணுச்சு? அதையே நம்ம அலக்களிக்கணும். இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கட்டுமே. இதுல உனக்கு என்ன சிரமம் ஆயிட போகுது? அதான் ஆதிரா குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, அவளாச்சு குழந்தையாச்சு. உனக்கு பிடிக்கலன்னா நீ கண்டுக்காத. நல்லா இருக்கே நீங்க பேசுறது.
அகிலனோட குழந்தைய இந்த வீட்ல வளர்க்கலான்னு பார்த்தா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? 4 பேர் நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்க? அது திருமாறனுக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஏய், இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? சுபத்ரா ஆதிராவை நல்லபடியா பாத்துக்கலையா? அப்படி ஒரு குழந்தையா ஆதிரா அந்த குழந்தைய வளர்க்கட்டுமே. அப்படி ஒண்ணு இங்க நடந்துட கூடாதுன்னு தான் நான் இங்க கத்திட்டு கிடக்குறேன்.